வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால், மதுரை மீனாட்சி அம்மன் ஒரே நாளில் 8 கோலங்களில் காட்சி தருவதன் காரணம் என்ன என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். மதுரை மீனாட்சி அம்மன் என்றதும் நினைவுக்கு வருவது பச்சை நிற மரகத திருமேனி, கையில் கிளி ஏந்திய ரூபம்தான். ஆனால் இந்த ஒரு ரூபம் மட்டுமல்ல, தினசரி காலை முதல் இரவு வரை மொத்தம் 8 வகையான ரூபங்களில் அன்னை மீனாட்சி காட்சி தருகிறாள் என்பது பலருக்கும் தெரியாத அபூர்வ தகவல். அம்மனின் 8 வகையான சக்தி ரூபங்களை ஒரே இடத்தில் ஒரே நாளில் தரிசனம் செய்வது என்பது மிகவும் அபூர்வமானது. அதை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டுமே தரிசிக்க முடியும். பொதுவாக எந்த ஒரு ஆலயத்தில் அந்த தெய்வம் எந்த கோலத்தில் என்ன அலங்காரத்தில் காட்சி தருகிறதோ அதற்கு தனி சிறப்பும் அந்த கோலத்தில் தரிசிப்பதற்கு ஒரு பலனும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு சில அபூர்வமான ஆலயங்களில் மட்டும்தான் ஒரே நாளில் தெய்வத்தை பல ரூபங்களில் தரிசனம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட அபூர்வமான அதிசயமான திருத்தலங்களில் ஒன்றுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இங்கு அன்னை மீனாட்சி ஒரே நாளில் 8 விதமான சக்தி ரூபங்களில் காட்சி தருகிறாள். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு தினமும் 4 கால பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு முறை அம்பிகைக்கு அலங்காரங்கள் மாற்றப்படுவது வழக்கம். இப்படி ஒரு நாளைக்கு 8 முறை அம்பிகைக்கு அலங்காரங்கள் மாற்றப்படும். ஒவ்வொரு கால நேரத்திலும் ஒவ்வொரு அலங்காரத்தையும் தரிசிப்பதால் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். இது பலருக்கும் தெரியாத ஒரு அதிசய தகவலாகும். மீனாட்சி அம்மனின் 8 கோலங்கள். காலை திருவனந்தல் எனப்படும் அன்னையை எழுப்பும் திருப்பள்ளி எழுச்சியின் போது அன்னை மீனாட்சி மகா சோடசி என்ற மகா சக்தி ரூபியாக காட்சி தருகிறாள். அதற்கு பிறகு பிரதசந்தி காலத்தில் அம்பிகை பாலாவாக காட்சி தருவாள். அதாவது 6 வயது குழந்தையின் வடிவத்தில் காட்சி தருவாள். 6 முதல் 8 நாழிகையில் அம்பிகை புவனேஸ்வரியாக காட்சி தருகிறாள். 12 முதல் 15 நாழிகை கௌரியாக மீனாட்சி அம்மன் காட்சி தருகிறாள். மதிய நேரத்தில் அம்பிகை ஷியாம்லா என்ற ரூபத்தில் காட்சி தருகிறாள். சாயரட்சையில் மாதந்தியாக காட்சி தருகிறாள். அர்த்த ஜாமத்தில் பஞ்சதசி என்ற ரூபத்தில் காட்சி தருகிறாள். இரவு பள்ளியறை பூஜைக்கு புறப்பட்டு செல்லும் போது சோடசியாக காட்சி தருகிறாள். எந்த வடிவத்தில் மீனாட்சியை கண்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். திருமணம் தடைப்பட்டு கொண்டே செல்கிறது. திருமணத்தில் தாமதம் இருந்து கொண்டே இருக்கிறது. திருமணம் ஆகியும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை. கருத்து வேறுபாட்டால் கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார்கள் என்பது போன்ற பிரச்சனைகளில் இருப்பவர்கள் மீனாட்சி அம்மன் கோவில் இரவு நேரத்தில் நடைபெறும் பள்ளியறை பூஜையில் சென்று கலந்து கொள்ளலாம். மீனாட்சி அம்மனே சென்று சொக்கநாதரை பள்ளி அறைக்கு அழைத்து செல்லும் காட்சியை தரிசனம் செய்தால் நல்ல மன வாழ்க்கை ஏற்படும். மீனாட்சி அம்மன் காலை பாலாவாக காட்சி தரும் நேரத்தில் சென்று தரிசிப்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த தரிசனத்தை காண்பவர்களுக்கு அன்னை மீனாட்சியே குழந்தையாக வந்து பிறப்பாள். பல பக்தர்களின் வாழ்க்கையில் இது நடந்துள்ளது. செல்வம் பெருக வேண்டும், தொழிலில் முன்னேற்றம் அடைய வேண்டும், வறுமை நீங்க வேண்டும், வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள் அம்பாள் மாலை நேரத்தில் வைர கிரீடம் சாற்றப்பட்டு தங்க கவசத்தில் காட்சி தருவாள். இந்த கோலத்தில் அன்னை மீனாட்சியை மனதார தரிசனம் செய்து வந்தால் அவர்களின் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். இது தவிர ஒரே நாளில் மீனாட்சி அம்மனை இந்த 8 வகையான ரூபங்களில் எவர் ஒருவர் தரிசனம் செய்கிறாரோ அவருக்கு மறுபிறவி என்பது கிடையாது. அன்னை மீனாட்சியின் இந்த 8 வகையான கோலங்கள் பற்றி இதுவரை தெரியாமல் இருந்தால் இனி வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறையாவது சென்று அன்னை மீனாட்சியை இந்த 8 வகையான கோலங்களில் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அன்னையின் அருளை பெறலாம். வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.